அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல நீங்கலாம் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்த வீடியோ பெஸ்ட் ஸ்மார்ட்ஃபோன் under 15,000. ஸோ 15,000 செக்மெண்ட்ல என்ன ஸ்மார்ட்ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலா OnePlus Nord CE இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ், இன்னும் சொல்ல போனா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கலாம். Realme தரப்புல இருந்து 3 பெஸ்ட் ஸ்மார்ட்ஃபோன் லான்ச் ஆக போகிறதா வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் லிஸ்டிங்காக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம். IQOO Z3 அன்பிலீவபிள் ப்ரைஸஸில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 545ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல் அப்டேட் 5G நெட்வொர்க் இன் இந்தியா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் ஜூஹி சாவ்லா வந்து ஹைகோர்ட்டில் வந்து மகாராஷ்டிராவில் 5G கொண்டு வராதிங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அதோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் மற்ற லிவிங் திங்ஸ்க்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ்க்கு இமீடியட்டாக ஆன்லைன்லேயே தீர்ப்பு கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூஹி சாவ்லா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணது வந்து பப்ளிசிட்டிக்காக தான். இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதனால ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs ஜூஹி சாவ்லா வந்து பே பண்ணணும். இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக வந்து ஒரு தவறான விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுனால அப்படின்னு. ஏன்னா வந்து குளோபலாக நிறைய இடங்களில் 5G லான்ச் பண்ணி எல்லாரும் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எந்த ரிசர்ச்லையோ சயின்டிஃபிக் இதுலையோ வந்து ரேடியேஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து ப்ரூவ் பண்ணலை. ஸோ இவங்களும் வந்து ப்ராப்பராக எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கல ரேடியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால ஜூஹி சாவ்லா வந்து 20 lakhs ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதோட ஜியோடைய 44th AGM மீட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 24th ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த மீட்டிங்கில் வந்து நிறைய 5G சம்மந்தமான விஷயங்கள் இவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. தற்சமயம் ரிவீலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தீபாவளிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லான்ச் மந்த் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த 5G உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $50 கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ $50 கீழே அப்படின்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்டாக 3,500க்கு தான் இவங்க 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இவங்களுடைய 5G பிளான்ஸ், அதாவது இவங்க கொண்டு வர போகிற ப்ரீபெய்ட் பிளானாக இருக்கட்டும் போஸ்ட்பெய்ட் பிளானாக இருக்கட்டும் மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸை விட எங்களது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை அடுத்து ஜியோடைய 5G பிளான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் மெயினாக AGM மீட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்த அப்டேட் PUBG ஃபேன்ஸ்க்காக பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் இன்னொரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து PUBG மொபைலில் இருக்கக்கூடிய UAC வெஹிக்கலுடைய டீசர் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது மறுபடியும் வந்து PUBG மொபைலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த வெஹிக்கலுடைய கலர், ஸ்பீட், ஹெல்த் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PUBGயில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இதோட அவுட்லுக்கை தான் சின்ன ரீடிசைனோட இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கூகுளில் மறுபடியும் ஒரு தவறான தகவல் வெளியானதுனால கூகுள் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாலஜி கேட்டிருக்காங்க. பட் இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் அக்லியஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் கன்னடா அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு. ஸோ கன்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் அதுவும் ஒரு பாப்புலரான லாங்குவேஜ் தான். ஸோ கன்னடா அப்படின்னு அந்த பதில் கேட்ட உடனே கன்னடிகாஸ், அதாவது கர்நாடகாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கோவம் வரதான் செய்யும், யாருக்காக இருந்தாலும் வரதான் செய்யும் தாய்மொழியை சொல்லும்போது. ஸோ அவங்க வந்து கூகுள் இந்தியாவிலேருந்து அந்த வார்த்தையை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனலாக கூகுள் இந்தியா வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஓப்பனாக கன்னடிகாஸ் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா மினிஸ்டர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் இந்தியா வந்து அப்பாலஜியும் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இருந்தாலுமே அக்லியஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோன்னா கன்னடா இந்த பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புறத்துலேருந்து சொல்கிறது வந்து அதாவது ஒரு பாப்புலரான படம் கன்னடாவில் வந்து KGF-ஆ KFG-ஆ எனக்கு தெரியல, நான் படம் நிறைய பார்க்க மாட்டேன். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ட்ரெய்லரோ யாராவது வந்து இதை ட்ரால் பண்ணாலோ இல்லை கமெண்ட் பண்ணாலோ வந்து கன்னடிகாஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய தவறான வார்த்தைகளில் வந்து பதில் கமெண்ட், அதாவது வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், எங்கள் கன்னடா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து பதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இந்த படம் வந்து பாப்புலர். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்க பேட் கமெண்ட்ஸில் டைப் பண்ணதுனால வந்து நீங்கள் வந்து அக்லி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, கன்னடா அக்லி லாங்குவேஜ்னு இவங்க ரிப்பீட் கமெண்ட் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் அக்லி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து சர்ச்சில் ஹைலைட்
ஆகி தான் கன்னடா வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய கமெண்ட் நம்மளுடைய தாய்மொழி எவ்வளோ தூரம் பாதிக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயமும் கமெண்ட் பண்ணும்போது வந்து நம்மளுடைய தாய்மொழியோ இந்தியாவோ நம்ம ஸ்டேட்டையோ வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். ஐடிசி குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 2025 இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து குளோபலாக ஸ்மார்ட் ஃபோன் 4G 5G எவ்வளோ ஷிப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 4G ஸ்மார்ட் ஃபோன் தான் அதிகமாக சேலாக இருக்குது. அதே 2021 5G உடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக்னால நிறைய கண்ட்ரியில் லான்ச் டிலே ஆகியிருந்தாலும் வந்து 2025 வந்து கிராஜுவலாக 5G வந்து அதிகமாக சேல் ஆகும். இருந்தாலுமே 4G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேரலாக சேல் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12 உடைய ஸ்டேபிள் அப்டேட் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 12 ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் உடைய iOS 14 வந்து எவ்வளோ தூரம் வந்து ஆட்ஸ்லேருந்து அதாவது எந்த ஆப்ஸ் ட்ராக் பண்ணணும்னு யூசர்ஸே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இனிமேல் கூகுள்லேயும் ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லேயும் வந்து யூசர்ஸே அவங்களுடைய டேட்டா யார்கிட்ட ஷேர் பண்ணணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது மூலயமா வந்து ஆப்ஸ் நம்மளை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்காது. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. எப்படி ஆப்பிளுடைய iOSஓ அதே மாதிரி கூகுள் யூசர்ஸ். ஹானருடைய புது ஸ்மார்ட் ஃபோன் ஹானர் 50 and 50 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16 அன்னைக்கு இதோட அஃபிஷியல் லான்ச் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஹானர் தரப்புல வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. இது ஹானருடைய X20 இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த எல்லா ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு கூகுளோட கொலாப் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹானருடைய 50 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் 50 மெகா பிக்சலும் 50 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல்லையும் உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. அதே சமயத்தில் X20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 உங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் கொண்டு வராங்க. இப்போ ஹானர் தரப்புலேருந்தோ X20 வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ரெட்மி நோட் 10 Pro உடைய ப்ரைஸ் ஹைக் இந்தியாவில் ஷாமி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து ₹500 அதிகப்படுத்தியிருக்காங்க. எல்லா ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கிடையாது. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ இந்த வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 16,999 இருந்தது. இப்போ ₹500 அதிகப்படுத்தி 17,499 அவைலபிளாக இருக்குது. மற்ற 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வேரியன்ட் வாங்கணுன்னா ₹500 அதிகம் கொடுத்து வாங்கணும். IQOO Z3 இந்தியாவில் ஜூன் 8 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸ்னாப்டிராகன் 768Gயில் லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன். இதோட ரீட்டைல் பாக்ஸும் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ பாக்ஸ் ரிவீல் ஆனதுனால ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8GB 256GBயே வந்து 25,990 அப்படின்னு சொல்லி பாக்ஸில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே பாக்ஸில் போட்டிருக்கிறத விட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 23,000 கிட்டே இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ஹையர் வேரியன்ட்டு 23,000 அப்படின்னு சொல்லும்போது பேஸ் வேரியன்ட் வந்து அண்டர் 20,000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்னாப்டிராகன் 768G வந்து உங்களுக்கு அண்டர் 20,000 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பெஸ்ட் பையாக தான் இருக்கும். அதே சமயத்தில் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G பேண்ட்ஸை வந்து சைனாவில் லான்ச் பண்ணதை விட கம்மியாக தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் 2 5G பேண்ட்ஸோட தான் இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. பட் லான்ச்சுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். ஃபைனலாக இந்தியாவில் ஷாமியோடைய Mi 11 லைட் லான்ச் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா ஷாமியோடைய CEO ட்விட்டர் ஹேண்டலில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ட்வீட் மூலயமா. பட் இந்தியாவில் 4G வேரியன்ட் வருதா 5G வேரியன்ட் வருதான்னு தெரியல. பட் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் இன்னொரு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் ஷாமி தரப்புலேருந்து Mi 11. ரியல்மி தரப்புலேருந்து இந்தியாவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூன் ஜூலைக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் இதோட மானிக்கர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஒன்று Realme 9, இன்னொன்று Realme XT3, இன்னொன்று Realme GT2. ஸோ இதில் Realme GT2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூனுக்குள்ளே லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் Realme 9 எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியல. Realme XT3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக ₹10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சில டீட்டெயில்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme தரப்புலேருந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme 9 வந்து அவங்களுடைய பாப்புலரான நம்பர் சீரிஸ். ஸோ பார்க்கலாம் எப்போ இதை கொண்டு வராங்க.
அது மட்டும் இல்லை ரியல்மி வந்து 2022க்குள்ளே வந்து அவங்களுடைய 5G லான்ச் லைனப் பற்றி தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 20 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். பட் இது இந்தியா மட்டும் கிடையாது, குளோபல் லான்ச் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குளோபலாக 2022க்குள்ளே வந்து இவங்க 20 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 20 அப்படின்னு சொல்லும்போது எல்லா மாதமும் இவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord CE இந்தியாவில் ஸ்னாப்டிராகன் 750Gயோட ஜூன் 10 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு டீசர் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்காக தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் அவுட்லுக்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம பார்த்தா அதே அவுட்லுக் தான். OnePlus Nord எப்படி லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோமோ அதே மாதிரி தான். நீங்கள் ஒருவேளை இதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே அவுட்லுக்கோட தான் ட்ரிபிள் ரியர் கேமராவில் வந்து உங்களுக்கு பேக் பேனலில் 64 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வீடியோ டீசர் மூலியமாக வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல் வரப்போகிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்டிராகன் 480. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சந்தானா ராபின். கங்க்ராச்சுலேஷன் சந்தானம். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.